பேர் மோகன்குமார். நான் கோவை சட்டக்கல்லூரியில 5ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். கடந்த 4வது மாசத்தன்னைக்கு கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில கூட விராலியர் பகுதியில இருக்கக்கூடிய ஆர்இசி இன்ஜினியரிங் காலேஜுக்கு, ரங்கநாதன் காலேஜுக்கு நான் என்னோட தம்பி எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட்டு போயிருந்தேன். அது ஒரு மலைப்பகுதியில இருக்கக்கூடிய காலேஜு. அந்த காலேஜ்ல கவர்மெண்ட் எக்ஸாம் போட்டதுனால தம்பிய கூட்டு போயிருந்தேன். அங்க கேன்டீன்க்கு நாங்க சாப்பிட போயிருந்தோம். அப்போ ஒரு ரூ. 95 பில் ஆச்சு. அத நான் அங்க குடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்ப ஜிபேல மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது டவர் இல்லாத ஏரியாங்கறனால ஜிபேல 2, 3 டைம் பண்ணி பணம் போக மாட்டேன்ருச்சு. அது கேட்டதுக்கு, "இங்க ஜிபே மட்டும் தான் பண்ணணும். பணம் அக்செப்ட் பண்ண மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இங்க பணம் போக மாட்டேங்குது அப்படின்னோனே, "அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்னாங்க. நானும் பலமுறை முயற்சி பண்ணி பணத்த அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம், "இங்க உட்காரக்கூடாது. இங்கலாம் உட்கார்ந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. முதல்ல கிளம்புங்கடா." இந்த மாரி சொன்னாங்க. நான் அங்க இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகிகள்ட்டயும் நான் சொல்லிட்டு தான் வந்தேன். வெளிய போகும்போது ஒரு வயசான ஐயா, அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவரு ஓடி வந்தாரு. வந்துட்டு, "தம்பி இந்த ரூ. 500 வச்சுக்கப்பா. அத வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பணம் போட்டு விடு" அப்படின்னாங்க. நான் "என்னாச்சுங்க ஐயா? ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, "நான் என் பேத்தி எக்ஸாம் எழுத கூட்டு வந்தேன். எனக்கு ஃபோன்ல பச்சை பட்டனையும், சிவப்பு பட்டனையும் தவிர எதுவுமே தெரியாது. ஆனா இங்க ஏதோ ஃபோன்ல தான் பணம் போடணுமாமா. இந்த காலேஜ்காரங்க விடமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வெளிய போனா திட்டுறாங்க. பணத்தையும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு" சொன்னேன். நான் அந்த கல்லூரியினுடைய கேன்டீன் நிர்வாகிகிட்ட கேட்டேன். "வயசானவங்களுக்காக உங்க கொள்கைய கொஞ்சம் மாத்த முடியாதா?" அப்படின்னு கேட்டனையும், "எங்க காலேஜ்ல பணமெல்லாம் செல்லாது. இங்க ஜிபே மட்டும் தான். இப்படி எவ்வளவு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா பக்கம் எழுதி ஒட்டியிருக்கா. பணம் செல்லாது. ஜிபே ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்னாங்க. நான் "என்ன பண்றீங்க? இத கொஞ்சம் மாத்திக்கங்க" அப்படின்னு சொன்னேன். "முடியாது" அப்படிங்கிற மாரி பேசுனாங்க. அத எதிர்த்து நானு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு தனிநபர் சட்ட அறிவிப்பு அனுப்புனேன். அத வாங்கிட்டு அவங்க ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு ரிப்ளை குடுத்தாங்க. அதுல என்ன அப்டின்னா, "எங்க கல்லூரியில பணத்த ஏற்க மாட்டோம். நாங்க ஜிபே மட்டும் தான் பயன்படுவோம். அதான் ஆர்பிஐ விதிகள நான் பின்பற்றோம்." அப்படிங்கிற மாரி எங்களுக்கு ரிப்ளை குடுத்தாங்க. அத எதிர்த்து நான் கோவை நுகர்வோர் நீதிமன்றத்துல நான் பார்ட்டியின் பர்சனல் நான் வழக்க தொடர்ந்தேன்.